செய்திகள். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளின் சொந்த உபயோகத்திற்கு 20 கிலோ எடைப்பொருளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்கள் மூலம் 6,85,513 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 45 நிமிட பரிகார பூஜைகளுக்கு பின் நடை திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 100ற்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சிக்னல் மேம்பாலங்களில் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 3,30,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து வரிப்பகிர்வு குறைவதால் மாநில அரசிற்கு சுமை ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூரியா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 55,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு காலம் 60 நாட்களில் இருந்து 90 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மற்றும் மனைகளுக்கு 15,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான கால வரம்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 28, 29 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எலிசபெத் ராணி அவர்களுக்கு பின் நைஜீரியாவில் உயரிய விருதை பெறும் பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பங்கேற்று பேசுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பத்திராயிருப்பு பிளவக்கல் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் மிகப்பெரிய கடல்சார் சிந்தனை தலைமைத்துவ மாநாடானது டெல்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நைஜீரியா சென்றடைந்தார். இலங்கையின் புதிய பிரதமரை அதிபர் திசநாயக் அவர்கள் இன்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்காக தாவரவியல் பூங்காவில் விதை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. நடிகை கஸ்தூரி அவர்களை நவம்பர் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல கால பூஜைகள் நேற்று தொடங்கின. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் 174 கோடியில் 21,822 பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நீலகிரி, திருச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலைக்கு ரோப்கார் திட்ட பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பக்தர்களின் அவசர கால உதவிக்காக சபரிமலையில் இலவச வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து 2620 பயனாளிகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.